ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். நாம் ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்தையும் வெல்ல முடியும். ஒரு சிறிய பறவைகளின் கூட்டம் ஒரு வேட்டைக்காரனிடமிருந்து எப்படி தப்பித்தது தெரியுமா? இந்த கதை நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு பறவை உணவை தேடி அலைந்தது. அது தனது கூட்டத்திலிருந்து வெகு தூரம் பறந்து சென்றது. பல மைல்கள் பறந்த பின் அது மிகவும் பசித்திருந்தது. அதனால் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் சிதறி கிடக்கும் அரிசி கற்களை அது கண்டது. உடனே அது மகிழ்ச்சியுடன் தனது நண்பர்களிடம், "பாருங்கள், இங்கே உணவு இருக்கிறது" என்று அழைத்தது. அந்த பறவை சாதாரண பறவை அல்ல, அது பறவைகளின் அரசன். அனைத்து பறவைகளும் ஆலமரத்தின் கீழ் வந்து அந்த அரிசியை தின்று கொண்டிருந்தன. ஆனால் அவர்கள் அறியாமல் ஒரு பெரிய வலையில் சிக்கிக் கொண்டனர். அது ஒரு வேட்டைக்காரன் விரித்த வலை. அனைத்து பறவைகளும் பயத்தில் நடுங்கின. இப்போ என்ன செய்வது என்று திகைத்தன. அடுத்த நாள் வேட்டைக்காரன் வருவான், அவர்களை பிடித்து கொன்று விடுவானே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சூழலில் கூட பறவைகளின் அரசன் பதறவில்லை. அவன் அமைதியாக சிந்திக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து அரசன் சொன்னான், "நமக்கொரு யோசனை இருக்கிறது. ஆனால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே அது சாத்தியம்" என்றான். "நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வலையையே தூக்கி கொண்டு பறக்கலாம்" என்றான். மற்ற பறவைகள் அதிர்ச்சி அடைந்தன. ஆனால் அரசனின் வார்த்தையை நம்பின. "நாம் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்" என்று அரசன் உறுதியுடன் கூறினான். அனைத்து பறவைகளும் ஒரே நேரத்தில் தங்கள் சிறகுகளை அடித்து வலையுடன் மேலே பறந்தன. அதை பார்த்த வேட்டைக்காரன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் அவர்களை துரத்தினான். ஆனால் அவர்கள் மிக உயரமாகவும் மிக தூரமாகவும் பறந்ததால் அவனால் அவைகளை பிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஒரு கோவில் நகரம் அருகே இறங்கினார்கள். அங்கு பறவைகளின் அரசனின் பழைய நண்பன் எலி வசித்து வந்தான். அரசன் சொன்னான், "என் நண்பன் எலி நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான்." அந்த எலி அரசனின் குரலை கேட்டவுடன் வெளியே வந்து அனைத்து பறவைகளும் வலையில் சிக்கியிருப்பதைக் கண்டு அதிர்ந்தது. உடனே அது தனது கூர்மையான பற்களால் வலையை கடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் ஒவ்வொரு பறவையும் ஒன்றன் பின் ஒன்றாக விடுவிக்கப்பட்டது. விடுதலை பெற்ற பறவைகள் மகிழ்ச்சியுடன் எலிக்கு நன்றி கூறின. அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் கூண்டுகளுக்கு பறந்து சென்றனர். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் ஒற்றுமையாக இருந்தால் யாராலும் நம்மை காயப்படுத்த முடியாது. சிக்கலில் இருந்தாலும் பதற்றப்படாமல் சிந்தித்தால் தீர்வு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் நமக்கு அவசியம். ஒற்றுமையே பலம். ஒற்றுமையில் வாழ்ந்தால்தான் உண்மையான வாழ்க்கை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.